உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரச்சாரம் பொறுப்பு கொடுப்பாங்க. எங்க கட்சியில எங்க அண்ணன் எனக்கு கொள்கை பிரச்சாரம் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த கட்சியில பரப்பு செயலாளர் ஒரு பொறுப்பு. அந்த ஆள் போய் கேட்டிருக்கான், நான் இப்ப எதோ பரப்ப அப்படின்னு கேட்டிருக்கான். கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாதான கொள்கையை பரப்ப முடியும், கொள்கைன்னு இல்லாதனால வெறுமனையா பரப்ப சொல்றான். இப்ப நான் எதடா பரப்பன்னு கேட்டிருக்கு. எதையாவது பரப்படா போடா, இல்ல காலையாவது ரெண்டா பரப்படான்னு போயிட்டாங்க. கொள்கையை, கோட்பாடை, லட்சியத்தை, சித்தாந்தத்தை, இலக்கை பேசக்கூடிய ஒரு கட்சி இந்திய திருநாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இல்லன்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம 36 லட்சம் வாக்களை வாங்க முடியுமா? சொல்றான் 36 லட்சம் வாக்கு தானே, இது வெல்லுமா? இதா சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? உண்மையிலே வேலுநாச்சியாருக்கு ஆன்மா இருக்கும் என்றால், வெட்டுடை காளிக்கும் கோயிலுக்கும் எங்கள் பாட்டன் மருதவாண்டிக்கும் ஆன்மா இருக்கும் என்றால், எங்க அண்ணன் சீமான் இந்த ஆண்டு சட்டசபையில சிம்ம கர்ச்சனை செய்வார். அது முதல் வெற்றி எங்கிருந்து தொடங்க தெரியுமில்ல? நான் எங்க அண்ணன் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். இல்லைன்னா கட்சி ராவணா குடிலுக்கு போக வாய்ப்பு இல்லை. டைவர்ஸ் தான், தம்பிக்கு டைவர்ஸ் தான். நாம் தமிழர் கட்சியுடைய முதல் வெற்றி, நான் பிறந்த, நான் ஓடி விளையாடிய இந்த சிறுவைகுண்டம் தொகுதி வந்து நாம் தமிழர் கட்சியின் வெற்றி நாங்கள் தொடர்வோம். என்னுடைய சொந்தங்கள் செய்தி நூலக திறந்திருக்க வேண்டிய தேவமாரா? தேவரும் நாடாரும் கோளாரும் தேவேந்திரும் எங்களுடைய பிள்ளைமாரும் ஆசாரியும் எங்களுடைய மூப்பனாரும் எல்லாரும் தமிழராக செய்திங்க நல்லூர்ல முதல் முறையாக திரண்டு நிற்கிறான். முதல் முறையா ஒரு வரலாற்று திருப்பத்தை நாம் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் கோழி பிரியாணி கொடுக்காம, ₹1 காசு கொடுக்காம, ஒரு புதன்கிழமை மாலையில 250 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன வேலுநாச்சியாருடைய பேருரையை கேட்க, வேலுநாச்சியாரி வரலாற்றை கேட்க, புதன்கிழமை மாலையில இத்தனை ஆயிரம் இளைஞர்களை எவனாயும், அவன் எவ்வளவு பெரிய பக்கா மாசா இருந்தாலும் சரி, பக்கா தமாசா இருந்தாலும் சரி, கூட்டா பார்ப்போம். சிங்கிள் பிட்டு சோரட்டி ஒட்டி ஒரே ஒரு ஒத்த ஆட்ட விளம்பரம் பண்ணி நீ கூட்டு நாங்க பாத்துறோம். ஒருத்தனுக்கு மட்டும் தான் கூடும். இந்த இடத்துல சீமான் செய்திங்க நல்லூர்ல பேசுறான்னா கூட்டிக்காம பாரு. யாரா இவன்? மான தமிழ நல்ல தமிழ் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த மான தமிழ். 36 லட்சம் வாக்காளர்கள் யாரு? திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி, பாஜக பெரிய கட்சி. அந்த பெரிய கட்சிகளுக்கு மத்தியில குண்டு சட்டி, டிபன் பாக்ஸ், லட்டுக்குள்ள மூக்குத்தி, ₹500, கலைஞர், பெரியார், அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி, இந்த ஜிமிக்கி, இந்த பிம்பளைக்கு பிளாக்கி எல்லாம் மத்தியில மான தமிழ 9 நாளைக்கு முன்னாடி அறிவிச்ச மைக்கு சின்னத்துல 36 லட்சம் பேர் ஓட்ட போட்டா மாற. அவன் தாண்டா மான தமிழ சொல்றான். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிர் என்று. ஆம், 36 லட்சம் மான தமிழருக்கும் வீரம் என்பது உயிர் என்று நிரூபித்தவன் எங்கள் அண்ணன் சீமான். 36 லட்சம் பயந்துடாதீங்க. இந்த தேர்தலில் 3 மடங்கு நாம் வாக்கு வாங்க இருக்கிறோம். பல பேர் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த வீக வகுப்பாளர்கள், இந்தியாவிலேயே பிரதமர் மோடிக்கு வீக வகுப்பாளர் யாரும் தெரியுமில்ல? பிரதமர் மோடிக்கு எங்க அண்ணன் தான். எங்களுக்கே தெரியாது. மோடிக்கு வீக வகுப்பாளர் எங்க அண்ணன் தான். இவர் வந்து எவரி பூத் 10 யூத்னாரு, அவன் பூத் ஜாடம் யூத் ஜாடம்ட்டான். இங்கிருந்து களவண்டி போயிட்டான். இப்ப ஐயா எங்க அப்பா, தமிழ்நாட்டு அப்பா ஸ்டாலின், வெட்டி உங்கள் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி யாரு? எங்க அண்ணன் இருந்து. அங்க PK, சுனில், பல பேர் இருக்கான். ஆனா திமுக, அதிமுக, பாஜக என்று எல்லா கட்சிகளுக்கும் துப்பி எடுத்துட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு, அவர் எச்சியில் கட்சி நடத்தக்கூடிய கூட்டம் தான் இங்க இருக்கு. அந்த கூட்டம் இன்னைக்கு மாறப்போகிறது. செய்திங்க நல்லூரில் நாம் நம்ம கட்சிக்கு விழுகிற வாக்கு பல பேருக்கு வைத்தறிச்சலை கொடுக்க இருக்கிறது. அதனால் என்பதற்குரிய மக்களை, சிறுவைகுண்டத்திலே என்னுடைய சொந்த உறவுதான் வேட்பாளராக நிக்க போறா. அது நானே நிக்கிற மாதிரி நின்று வேட்டையாடி இந்த தொகுதியை எங்க அண்ணனுக்கு வெற்றியை சமைப்ப வேண்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.